நீங்கள் ராஜராஜ சோழனின் வழிவந்த வாரிசுகள் என்றால், நீங்கள் மருதுபாண்டியர்களின் வாரிசு என்றால், நீங்கள் தீரன் சின்னமலையின் வாரிசுகள் என்றால், நீங்கள் சிங்காரவேலரின் வாரிசு என்றால், நீங்கள் இத்தனை தமிழர்களுடைய வாரிசுகள் என்றால், நீங்கள் உண்மையில் உங்கள் தலைவனாக கொண்டிருக்க வேண்டியது தலைவன் பிரபாகரனை மட்டும்தான் என்பது யதார்த்தம். அந்த யதார்த்த சூழல் இன்றைக்கு ஒரு நாள், இன்றைய நாள் மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. 1000 எண்ணச்சரிவுகள் வரலாம், 1000 நோக்கத்திலிருந்து தவறக்கூடிய சிந்தனை தவறுதல்கள் வரலாம். எனக்கு நிறைய பெரிய நெருக்கடிகள் வரும்போதும் சரி, சின்ன நெருக்கடிகள் வரும்போதும் சரி, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் வந்த போதும் சரி, நண்பர்களுடைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் எண்ணிக்கொண்டுவது இருவரை தான். சத்தியம் மட்டும் சொல்றேன், 2 பேரை தான் நினைச்சுக்குவேன். ஏன்னா இந்த 2 பேரை தான் பிரச்சனையை மண்டபுல்லா வச்சிருக்கீங்க. ஒன்னு தலைவர், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும், குடும்பத்திற்கு நடுவிலும், பெற்றோர்களுக்கு நடுவிலும், தன் பிள்ளைகளுக்கு நடுவிலும், தன் மனைவி மக்களுக்கு நடுவிலும், இத்தனை துயரங்களுக்கு நடுவிலும் கூட தன் இனத்திற்காக நின்ற பெருமகன், அவனுடைய வாரிசுகள், அவனுடைய பிள்ளைகள் நாம். அதை தாண்டி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எனக்கு குரல் பதிவு ஒரு தடவை வச்சாங்க. டேய், நான் பட்டதை விடையாடான், அந்த ஒரு வார்த்தை தானே, அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்றைக்கு எத்தனை நெருக்கடிகள் தந்த போதும், தமிழ் இனத்தில் பிறந்து தமிழரோடு தமிழராக வளர்ந்தவர்கள் கூட தமிழனுடைய ஆட்சி அதிகாரம் வரக்கூடாது என்று மார்தட்டி கொண்டிருக்கிறாங்க. நமக்கான சூழ்ச்சி வலை நிறைய பின்னப்பட்டு கொண்டே இருக்கு. இவற்றையெல்லாம் உடைக்க வேண்டும் என்ற தமிழன் தமிழன் என்ற மாண்பை கொள்ள வேண்டும். அந்த மாண்பு மட்டும்தான் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த அல்லு சில்லறைகளுக்கெல்லாம் மனதில் இடம் கொடுத்துடாதீங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற மாபெரும் உணர்ச்சி மனிதனுடைய வாரிசுகள் நாம் என்பதை பறைசாற்றணும். யார் யாருக்கோ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு 2 அடி 3 அடி நிலத்துக்கும் 3 சென்ட் இடத்துக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வீதியில் நிற்க வைத்து விட்டாங்க. நாம் போராடி போராடி செத்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் அவருடைய வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவற்றை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்றால், சரிப்படுத்த வேண்டும் என்றால், அந்த மனிதனுடைய கனவு நனவாக வேண்டும் என்றால், தனித்த தமிழீழம் அமைய வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் தமிழர் நல ஆட்சி நடக்க வேண்டும். நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அரியணையில் ஏற வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக தனித்த தமிழீழம் அடைய வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர்களும் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ வேண்டும். ஏனென்றால் உயிரை விட முக்கியத்துவம் வாய்ந்தது உரிமையும் சுதந்திரமும் என்று சொன்ன மனிதனை நாம் தலைவனாக கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் அடையாளமான மனிதனாக கொண்டிருக்கிறோம். நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அதை மட்டும் சொல்லி நிறைவு பெற்றுறேன். ஒரு மனிதன், அவரோடு உடன் இருந்த ஒருத்தர் தவறு பண்ணிட்டார்னு பக்கத்தில் இருந்தவங்க வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவர் பண்ணல, அவர் தவறு பண்ணல, ஆனா தவறு பண்ணிட்டாருன்னு ஒரு தவறான செய்தியை வந்து தலைவரிடம் சொல்லிட்டாங்க. தலைவரும் இருந்த பதற்றத்தில் சரியா விசாரிக்காம அவருக்கு வந்து இந்த பாரு நீ இதை பண்ணியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு உடனே இவர் வந்து 2 நாள் பட்னி போடுங்கன்ற மாதிரி ஒரு சின்ன தண்டனையை கொடுத்து விட்டார். ஆனா ஒரு நேரத்தில் அவர் அந்த தவறை செய்யல அப்படின்னு வருதான். அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதோ அதே தண்டனை தானும் ஏற்றுக்கொண்ட தன்மான மனிதன் நமது தலைவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நாம் வாரிசுகளாக இருக்கிறோம். அவர் நடத்துகின்ற படையில் நாமும் ஒரு ஆயுதமாக இருக்கிறோம் என்பதை பெருமையாக கொள்ளுங்கள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழர் நாட்டில் தமிழர் கொடி விரைவில் பறக்கட்டும். அதற்கான உழைப்பை முற்று முழுவதுமாக செலுத்துவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.